முறையான அனுமதியின்றி படப்பிடிப்பு நடத்த முயற்சி. உதயநிதியை திருப்பி அனுப்பிய அதிகாரிகள். உதயநிதி, ஸ்டாலின், நயன்தாரா, சந்தானம் ஆகியோர் நடிக்கும் புதிய படத்தின் பெயர் என்ன தெரியுமா? நண்பேண்டா. இந்த படத்தின் படப்பிடிப்புகள் கடந்த ஒரு மாத காலமாக தஞ்சை, கும்பகோணம் ஆகிய பகுதிகளில் நடந்து வருகிறது. தற்போது உதயநிதி, சந்தானம் சம்பந்தப்பட்ட காட்சிகள் படமாக்கப்பட்டு வருகின்றன. தஞ்சை மணிமண்டபம் அருகில் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட சிறைச்சாலை ஒன்று உள்ளது. இது 150 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பழமையான சிறைச்சாலை. அங்கு அரசினர் சிறுவர் கூர்நோக்கு இல்லம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த சிறைச்சாலையில் படப்பிடிப்பு நடத்த உதயநிதி திட்டமிட்டார். அதனால் சிறைச்சாலையில் படப்பிடிப்பு நடத்துவதற்கு ஏற்ற முன்னேற்பாடு பணிகள் நடந்தன. அந்த பணிகள் முடிந்ததும் படப்பிடிப்பு நடத்த உதயநிதி, சந்தானம், படப்பிடிப்பு குழுவினர் ஆகியோர் அந்த இடத்துக்கு சென்றனர். உதயநிதி, சந்தானம் இருவரும் கேரவனில் இருந்தனர். மற்றவர்கள் படப்பிடிப்புக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தனர். அப்பொழுது அங்கு வந்த அதிகாரிகள், நீங்கள் முறையாக படப்பிடிப்புக்கு அனுமதி வாங்கவில்லை, எனவே வெளியே போங்கள், இல்லாவிட்டால் போலீஸை அழைக்க வேண்டியதிருக்கும் என்றார்கள். இதனைத் தொடர்ந்து படப்பிடிப்பு குழுவினர் இடத்தை காலி செய்துவிட்டு திருச்சிக்கே திரும்பி சென்று விட்டனர். நடந்தது என்ன என்பதை பற்றி கூர்நோக்கு இல்ல பெயர் குறிப்பிட விரும்பாத அதிகாரி ஒருவர் கூறியதாவது: எங்கள் வளாகத்தில் படப்பிடிப்பு நடத்துவதற்கு அனுமதி கேட்டு சென்னையில் உள்ள சமூக பாதுகாப்புத்துறை இயக்குனர் அலுவலகத்திற்கு மனு கொடுத்துள்ளனர். இது தொடர்பாக சமூக நலத்துறை முடிவெடுக்க வேண்டும் என்று அந்த துறையின் செயலாளருக்கு பாதுகாப்புத்துறை செயலாளர் கடிதம் அனுப்பியிருக்கிறார். அந்த கடிதத்தின் ஒரு நகலை படப்பிடிப்பு குழுவினருக்கு அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தையே அனுமதி கடிதம் போன்று காட்டி படப்பிடிப்பு நடத்த முயற்சித்தனர். கடைசி நேரத்தில் அதை கண்டுபிடித்து படப்பிடிப்பு நடத்த அனுமதி மறுத்துவிட்டோம் என்றனர். மேலும் சினிமா செய்திகளுக்கு டைம் பாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். எங்களுடைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள்.